இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்படினா ஐயோ கடவுளே, அதான்ப்பா அவனுக்கு ஏதாவது லஞ்சம் வாங்குற பழக்கம் இருக்கா? கிஃப்டா கொடுக்கணும்னா கூட ஓகே, அப்படி ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லு. என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிற? ஓ ஓ, இதனால உனக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த வேலையை செஞ்சா உன்னை எப்படி விடுவேன்? உன்னையும் கண்டிப்பா கவனிப்பேன். சொல்லு. ஓ, சிசிடிவி இருக்கிறதுனால பயப்படுறியா? நம்ம செட்டில்மெண்ட் எல்லாம் வெளியில வச்சுக்கலாம். ஐயோ, நீ ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அட்லீஸ்ட் அந்த லெஃப்டினன்ட் எங்க இருப்பாருன்னாச்சும் சொல்லுங்க. ஹெல்ப் பண்ணுவான்னு பார்த்தா வார்னிங் கொடுத்துட்டு போறான். மிஸ்டர் குப்தா, என்ன என்ன குழந்தைங்க இன்னும் வரல? நான் வேணா போயிட்டு பாத்துட்டு வந்து சொல்லட்டுமா? ஸ்கூல் ரொம்ப தூரம் இல்ல, இந்த வயசுல அவ்வளவு தூரம் எப்படி நடப்பீங்க? ஓ சாரி, எனக்கு தான் பவர் இல்ல, உங்களுக்கு இருக்குல்ல. அப்ப செவரு மேல குரங்க மாதிரி உட்கார்லனா போய் தொலைங்க. முதல்ல நீ எந்த பாஷையில பேசுறன்றதாவது உனக்கு தெரியுதா இல்லையா? ஆஹா, பசங்களா? ஐயோ, என்னாச்சு? ஏன் குழந்தைங்க இவ்வளவு டல்லா இருக்காங்க? போய் என்னன்னு கொஞ்சம் பாரு. அடடே, வந்துட்டீங்களா? முத நாள் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு? அட, என்னம்மா என்னம்மா என்னாச்சு? என்ன எல்லாரும் இப்படி விழுந்துட்டீங்க? என்னாச்சுமா? ரொம்ப பசிக்குது தாத்தா, சாப்பிட ஏதாவது தரீங்களா? என்னம்மா இது, மத்தியானம் சாப்பிடலையா? அம்மா, வெண்டைக்காய் பொரியல். இதுல கூட வெண்டைக்காய் தாங்க இருக்கு. இதுல கூட அதான் இருக்கு. நீலா, நீலா. அம்மா, சொல்லுங்கம்மா. நான் பாக்ஸ்ல என்ன எடுத்து வைக்க சொன்னேன், நீ என்ன எடுத்து வச்சிருக்க? இல்லம்மா, மனோகரி அம்மா என்ன வைக்க சொன்னாங்களோ அதுதான் வச்சேன். அம்மா, அவ என்ன சொல்றது, நீ என்ன வைக்கிறது? வீட்டுல ஏதாவது செய்யணும்னா அதை எங்ககிட்ட கேட்டு செய்யணும்னு தெரியாத உனக்கு? நீ வேலை செய்யறது எங்ககிட்டயா இல்ல அவகிட்டயா? நான் தான் வைக்க சொன்ன அங்கிள். ஏன்னா அமரேந்திரன் பசங்களுக்கு ஹெல்தி ஃபுட் தான் கொடுக்க சொல்லிருக்காரு. அவன் என்ன சொல்றது? அவன் எப்ப பாரு ஏதாவது சொல்லிட்டே இருப்பான். அத புடிச்சுக்கிட்டு நீ என்ன வேலை செய்யற? பிள்ளைங்களுக்கு என்ன கொடுக்கணும் கொடுக்க கூடாதுன்னு எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளைங்க வயிறு நிறைய சாப்பிட்டாதான் படிப்பு மண்டையில ஏறும். இன்னொரு தடவை பிள்ளைங்க விஷயத்திலயும் சரி, சாப்பாடு விஷயத்திலயும் சரி, விளையாடுற வேலை வச்சுக்காத.
நான் தான் கொடைக்கானல்ல இருந்து பேசுறேன். ஹலோ அருந்ததி மேடம். ஹலோ பாகி, நான் தான் கொடைக்கானல்ல இருந்து. நீங்க யாருன்னு சொல்லவே தேவையில்ல. என்னடி என்னமோ யோசிக்கிறேன். உன்னை பார்க்கும்போது நீ ஹாப்பியா இருக்கியான்னு தெரியல, கஷ்டமா இருக்கியான்னு தெரியல. ரொம்ப நாள் கழிச்சு ப்ரோக்ராம் பண்ணல, ஏதோ மாதிரி இருக்குடி. ஆனா உன் ஃபேன்ஸ் தான் ஃபோன் மேல ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களே. ம். ஆனா எப்போ ப்ரோக்ராம் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் கால் கொடைக்கானல்ல இருந்து தானே பண்ணுவாங்க. இன்னைக்கு கால் வரலடி. எந்த சிச்சுவேஷன்லயும் மிஸ் பண்ணாம எனக்கு கால் பண்ணிருவாங்க. அவங்கள பத்தி ஒவ்வொரு தடவையும் நினைக்கும் போதும் என் மனசுக்குள்ள என்னென்னமோ பண்ணுண்டி. ஏதோ ஒரு துக்கம் என் மனச போட்டு பொழியுது. அந்த ஃபீலிங்க வார்த்தையால சொல்ல முடியல, ஆனா ஏதோ மாதிரி இருக்கு. அவங்களே உனக்கு கால் பண்ணி நீ என் தங்கச்சி மாதிரி நான் உன்னை பார்க்கணும்னு டிக்கெட் எல்லாம் போட்டு கொடுத்து உன்னை கொடைக்கானலுக்கும் வர சொல்லி முகத்தை கூட பார்க்க முடியல. அப்புறம் நீ ஃபோன் பண்ண, அவங்க ஃபோனும் எடுக்கல. அட்லீஸ்ட் உனக்கு திரும்ப கால் ஆவது பண்ணிருக்கலாம்ல. அதுக்கு நீ என்ன பண்ணுவ? அதாண்டி எனக்கும் ஒன்னும் புரியல. அப்போ எதுக்கு அவ்வளவு அன்பா பேசினாங்க? இப்ப எதுக்கு இவ்ளோ தூரமா போயிட்டாங்க? அவங்க இப்போ எங்க இருக்காங்க, எப்படி இருக்காங்க? ஹலோ, ஹலோ, யாரு? அத நாங்க கேட்கணும். கால் பண்ணது நீங்க யாருன்னு சொல்லுங்க. நானு உங்க அம்மா கிட்ட பேசுறதுக்காக கால் பண்ணேன். எங்க அம்மா கிட்டயா? ஆமா, அவங்க இருந்தா கொஞ்சம் போனை குடுக்கறியா? நான் பேசணும். எங்க அம்மா கூட பேசணுமா? ஆமா தங்கம். அது எங்க அம்மா வந்து அஞ்சலி, யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அம்மா நம்பருக்கு யாரோ கால் பண்ணிருக்காங்கப்பா. ஹலோ, இந்த வாய்ஸ் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. ஹலோ, ஹூஸ் திஸ்? ஹலோ, உங்க வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேன், ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வரல. நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. நான் உங்க வைஃப். ஹலோ 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 ஹலோ. சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஹலோ